பெண்கள் வந்து தங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு, இந்த மாதிரி வயிற்று வீக்கம் இல்ல உதிரப்போக்கு தொந்தரவு இல்ல கட்டி அந்த மாதிரி இருந்தா ஆரம்பத்திலே வைத்தியம் செய்து கொண்டால் இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அதனால பெண்கள் அடிக்கடி வந்து அவங்களுக்கு ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணிட்டு மருத்துவரை கலந்து ஆலோசித்து சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும்போதே வைத்தியம் செய்து கொண்டால் இவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷனோட நம்ம எதிர்கொள்ள தேவையில்லை. அந்த கட்டி வந்து 27 கிலோ கட்டி எடுத்திருக்கோம். இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து 2 வருஷமா அவங்க இந்த சிரமத்தோட இருந்திருக்காங்க. இது ஆரம்பத்துல வந்து சின்ன சைஸா தான் இருந்துச்சு. ஆரம்பத்துல எடுத்திருந்தோம்னா இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர், இவ்வளவு பெரிய சர்ஜரி, இவ்வளவு காம்ப்ளிகேஷனோட பண்ணியிருக்க தேவையில்லை. அவங்க கேர்லெஸ்ஸா இருந்து வளர விட்டதுனாலதான் இப்ப 27 கிலோ வளர்ந்து இவ்வளவு காம்ப்ளிகேஷனோட ஹை ரிஸ்கா பண்ண மாதிரி இருந்தது. நீங்க ஸ்டார்டிங்ல அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து பயப்படாம இப்ப ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் அப்படி பண்ணிட்டு அவங்களோட ஹெல்த் கேர் பண்ணாம இருக்காம ஒழுங்கா வந்து அவங்களுக்கு தொந்தரவு இருந்தா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலுமே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொண்டு வைத்தியம் செலுத்திக் கொண்டு. இது வந்து ஹார்மோன் குறைபாடு தான் நிறைய பேருக்கு வரும். ஆனா எல்லாருமே இவ்வளவு பெருசா வளர விட மாட்டாங்க. இப்போ சின்னதா இருக்கும் போதே காமிச்சுப்பாங்க. இப்போ சைஸ்லாம் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இருக்கும் போதே இப்போ மாத்திரையிலே கரைக்கிறதுக்கும் இப்போ வைத்தியம் இருக்கு. எல்லா இந்த ஃபைப்ராய்டு கட்டிக்கும் சர்ஜரி தேவையில்லை. அதனால மாத்திரையிலே கரையலாம். ஆனா நீங்க வந்து ஸ்டார்டிங்லேயே காமிக்கணும். நல்லா பெருசா வளர விட்ட பிறகு மாத்திரையோட எஃபெக்ட் இருக்காது. அப்போ சர்ஜரி தான் தேவைப்படும். 6 மாசம் சைஸ் ஒரு தொப்புள் கிட்ட வரைக்கும் இருந்திருக்கு. அவங்க வந்து பசங்க படிப்பு, ஒரு பொண்ணு நீட் படிக்குது, காலேஜ் படிக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அப்ராடு. அப்போ அவங்களுக்காக தனியா வந்து இப்போ டைம் எடுத்து ஹாஸ்பிட்டல் போற டைம் எடுத்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டோம்னா பசங்க படிப்பு யார் பார்த்துப்பா, ஹஸ்பண்ட் அப்ராட்ல இருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டே அது மாதிரி யோசிச்சே அப்படி நாள் தள்ளியிருக்காங்க. இப்போ சிரமப்பட்டே தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது இல்லாம இன்னொன்னு வந்து போனோம்னா கேன்சர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அது ஒரு பயம். ஒண்ணு கேன்சர் சொல்லிடுவாங்கன்னு பயம். இன்னும் பசங்களுக்கு விட்டுட்டு வீட்டுல விட்டு 2 கேர்ள் சைல்டு, ஹஸ்பண்ட் அப்ராடு. அப்போ விட்டுட்டு போனோம்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டேல எல்லாம் இருக்கும் போது பசங்களை யார் பார்த்துப்பா, அந்த மாதிரி சிம்டம்னால அவங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போனா கேன்சர் சொல்லி பயந்துருமோ, அப்ப என் பசங்களை யார் பார்த்துப்பா, அதுக்கு வைத்தியம் பார்க்காம நான் இருக்கிற வரைக்கும் அவங்களை படிக்க வச்சுட்டா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ வந்து ரிலீஃபா ஃபீல் பண்றாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.